திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சிதம்பரத்தில் கொடியேறி 10வது நாள் உற்சவம், அதாவது ஆனி திருமஞ்சன தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நேற்று ராத்திரி சுவாமிக்கு அபிஷேகம் நடந்திருக்கும். இன்னைக்கு கார்த்தால சுவாமிக்கு ஆனி திருமஞ்சன தரிசனம் நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமான நாள், 10வது நாள். இன்னையோட தான் திருவிழா பூர்த்தி அடையும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகான பாடல். திருச்சதகத்தில் வர ரொம்ப அழகான பாடல். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. ரொம்ப அழகான பாடல். மெய்தான் அரும்பி, இந்த உடம்பானது அரும்பி மேலே விதிர் விதிர்த்து, அதாவது நடுங்கி, உன் விரையார் கழற்கு, உன்னுடைய திருவடிக்கு என் கைதான் தலை வைத்து, என் கையையும் கூப்பி தலையையும் வைத்து கண்ணீர் ததும்பி, கண்களில் சுவாமியை நடராஜாவை பார்க்கும்போது வரக்கூடிய கண்ணீருக்கு அளவே இருக்காது. கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து, மனசுல பொய்யின்ற கல்மிஷமே இல்லாம தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன். மனசுல எந்த பொய்யோ தப்பான எண்ணங்களோ இல்லாம ஆண்டவனை மட்டுமே நினைச்சு அந்த கையை தூக்குறோம் இல்லையா, அந்த கையை தூக்கும் பொழுது அதை விட்டுடாத. ஏன்னா உன்னை நம்பி தானே நாங்கள் அந்த கையை தூக்குறோம். அந்த கையை பிடிச்சி மேலே கொண்டு போக வேண்டியது நீதான். அதனால்தான் என்னை நெகிழ விடேன், என்னை விட்டுடாத, உடையாய் என்னை கண்டுகொள்ளே. கொஞ்சம் திரும்பி பாருப்பா, ரொம்ப நேரமாக கையை தூக்கி உன்னையே தான்ப்பா வேண்டின்னு இருக்கேன், என்னை திரும்பி பாருப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய ரொம்ப அழகான பாடல். இந்த பதிவோட நம்ம இந்த தொடர் பதிவை இன்னியோட நம்ம பூர்த்தி பண்ணுறோம். சுவாமி கிருபையில் நம்ம எல்லாருக்கும் திருவாசகத்தை படிக்கிற பாக்கியம் கிடைக்கணும். நம்ம எல்லாரும் இதை நல்லபடியாக படிக்கணும்னு அந்த நடராஜனுடைய திருவடிக்கு என்னுடைய பொன்னார் நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.